விபத்துகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக அளிக்க வேண்டும் என்கிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை வாணி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தேடும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாட்டில் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய விவாதங்கள் என்பது மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கு பதிலாக விவசாயிகளுடைய பிரச்சனைகளை பற்றியோ அல்லது விலைவாசியை பற்றியோ குடிதண்ணீர் பிரச்சனையை பற்றியோ சுற்றுச்சூழல் மாசுபாடுகளை பற்றியோ பேசுவதற்கு பதிலாக நிறைய போலியான சர்ச்சைகள் அல்லது போலியான விவாதங்கள் தொடர்ந்து நம்முடைய சமூக அரங்குகளில் ஊடக அரங்குகளில் தொடர்ந்து முன்வைக்கப்படக்கூடிய ஒரு அவலமான காட்சியை நாம் பார்க்கிறோம். இப்படி வைக்கப்படக்கூடிய இந்த விவாதங்களில் மிக முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க வேண்டியது தடைகள் குறித்த விவாதங்கள் என்பதாகும். உண்மையில் இது தடைகளின் காலம் என்று சொன்னால் கூட அதில் தவறு ஒன்றுமில்லை. அந்த அளவிற்கு ஒவ்வொரு துறையிலும் அரசாங்கங்களாகட்டும் பல்வேறு விதமான அடிப்படைவாத அமைப்புகளாகட்டும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தடையை கோரி வருகின்றன. எந்த ஒரு சமூகம் அதிகம் சுதந்திரமாக இருக்கிறதோ, கருத்துக்களும் பல்வேறு விதமான கலாச்சார வெளிப்பாடுகளும் சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தில்தான் முன்னேற்றம் என்பது சாத்தியம், வளர்ச்சி என்பது சாத்தியம், பண்பாட்டினுடைய பன்முக பரிமாணம் என்பது சாத்தியம். மாறாக ஒவ்வொரு சமூக குழுவும் ஏதாவது ஒன்றை தடை செய்யும்படி தினம் தினம் கேட்பதும் அரசாங்கமும் அதுபோன்ற தடைகளை தொடர்ந்து பிறப்பித்து கொண்டே இருப்பதும் நாம் ஜனநாயகத்தை மெதுவாக இழந்து வருகிறோம். முழுக்க முழுக்க ஒரு கொடூரமான ஜனநாயகமற்ற ஒரு அதிகார முறையை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்கிற அச்சத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் ஒரு புறம் அரசுகள் நம்மை கட்டுப்படுத்தும், இன்னொரு புறம் தனிப்பட்ட சோஷியல் ப்ரெஷரிங் குரூப் என்று சொல்வார்களே, சமூக ரீதியாக அழுத்தங்களை கொடுக்கக்கூடிய குழுக்கள் நம்மை கட்டுப்படுத்தும் என்ற நிலையில் ஒரு மனிதர்கள் சிந்திப்பது என்பதும் தங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துவது என்பதும் தாங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ்வது என்பதும் மிக கடினமான ஒன்றாக மாறி வருவதை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வியாக சவாலாக நான் பார்க்கிறேன். ஒரு புறம் புத்தகங்கள் தடை செய்யப்படுகின்றன, புத்தகங்களுக்கான தடைகள் தொடர்ந்து கோரப்படுகின்றன. அடிப்படைவாத அமைப்புகள் ஒரு புறம் இந்த புத்தகத்தை தடை செய்ய வேண்டும், இது எங்கள் சாதிக்கு எதிராக இருக்கிறது, மதத்துக்கு எதிராக இருக்கிறது, தாங்கள் வரலாறு என்று சொல்கிற ஒன்றிற்கு எதிராக இருக்கிறது என்று போராடுகின்றன. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அரசே கூட அத்தகைய தடைகளை மேற்கொள்கிறது. சமீபத்தில் கூட தமிழக அரசு 2 புத்தகங்களை தடை செய்தது. அந்த புத்தகங்களை பற்றி யார் புகார் கொடுத்தார்கள், என்ன சர்ச்சை அதனால் ஏற்பட்டது, அதனால் சமூக அமைதிக்கு என்ன ஊறு விளைந்தது என்று யாருக்குமே தெரியாது. மிக ரகசியமாக யாரோ கொடுத்த ஒரு புகாரின் பேரில் அந்த புத்தகங்கள் தடை செய்யப்படுகின்றன. அப்படி பார்க்கிற போது இந்த தடை என்கிற விஷயத்தை அரசு எவ்வளவு ஒரு கொடூரமான கருவியாக பயன்படுத்துகிறது என்பதை பார்க்கிறோம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மத்திய அரசு மட்டுமல்ல, மாநில அரசுகள் பல இன்றைக்கு தொடர்ந்து பல்வேறு விதமான மத ரீதியான காரணங்களுக்காக இத்தகைய தடைகளை பிறப்பித்து வருவதை பார்க்கிறோம். குறிப்பாக மாட்டுக்கறி உண்பது தொடர்பாக அல்லது புலால் உண்பது தொடர்பாக ஒரு தொடர்ச்சியான தடை அரசியல் இங்கு முன்வைக்கப்படுகிறது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் இந்த புலால் உணவுக்கு எதிரான ஒரு பார்வை என்பது தீவிரமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இது உண்மையிலேயே இந்தியாவினுடைய இந்தியர்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், அன்றாட வாழ்க்கை முறை அனைத்திலும் ஒரு அரசு தலையீடு செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற விரும்புகிறது என்பதனுடைய அடையாளமாகத்தான் இந்த புலால் உணவு சம்பந்தமான சர்ச்சையை நான் பார்க்கிறேன். அப்படி பார்க்கிற போது இன்றைக்கு மகாராஷ்டிராவில் ஜெயின் மதத்தினருடைய அந்த பண்டிகையின் போது சில நாட்களுக்கு புலால் உணவை விற்பதை தடை செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை அரசு பிறப்பித்தது. பின்னர் நீதிமன்றம் தலையிட்டு அந்த உத்தரவு திரும்ப பெறப்பட்டது. அந்த உத்தரவின் மீது மிக கடுமையான விமர்சனங்களை நீதிமன்றம் முன்வைத்தது. இப்போது அதேபோல் பெங்களூரில், அதாவது கர்நாடக மாநிலத்தில் விநாயகர் சதுர்த்தி என்று புலால் உணவு விற்கக்கூடாது, அதற்கு தடை விதிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை மாநகராட்சி ஒரு உத்தரவை அனுப்பியது. ஆனால் அந்த அரசாங்கம் அது பாஜக காலத்தில் உருவாக்கப்பட்ட ஒரு நடைமுறை, அதை ஏற்க முடியாது என்று அமைச்சர்கள் சொல்லிவிட்டாலும் கூட இத்தகைய உணவு சார்ந்த இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து எழுப்பப்படுவதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த திரைப்படங்கள் போன்றவற்றிற்கு தடை கோருவது என்பது இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு போக்காக இருக்கிறது.
திரைப்படங்களில் சொல்லப்படக்கூடிய தலைப்புகளிலிருந்து ஆரம்பித்து அதில் வரக்கூடிய 1-2 வசனங்களாகட்டும் காட்சிகளாகட்டும் இவற்றிற்கு எதிராக பல்வேறு தடைகளை கோரக்கூடிய வழக்குகள் தொடர்ந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகின்றன. நீதிமன்றங்களும் அந்த வழக்குகளை தொடர்ந்து விசாரிக்கின்றன. இதுபோக இன்னும் பல விஷயங்களில் இதுபோன்ற தடை கோரக்கூடிய விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சில இடங்களில் சில இஸ்லாமிய அமைப்புகள் கூட அத்தகைய ஃபத்வா என்று சொல்லக்கூடிய அந்த தடைகளை விதிப்பதை நாம் பார்க்கிறோம். சமீபத்தில் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ஒரு படத்திற்கு இசையமைத்ததற்காக அவருக்கு ஒரு ஃபத்வா விதிக்கப்பட்டது. அவர் ஒரு மத நம்பிக்கைகளுக்கு எதிரானவர் என்று அவர் குற்றம் சாட்டப்பட்டார். இப்படி வெவ்வேறு குழுக்கள் தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காகவும் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காகவும் அது சில சமயம் அரசாக இருக்கிறது, சில சமயம் தனிப்பட்ட குழுக்களாக இருக்கின்றன. அவர்கள் தொடர்ந்து சமூகத்தினுடைய பண்பாட்டு செயல்பாடுகளின் மேல் கருத்து சுதந்திரத்தின் மேல் ஒரு பெரிய தாக்குதலை தொடர்ச்சியாக தொடுத்து வருகிறார்கள். இன்னொரு புறம் நீங்கள் கல்லூரிகளில் ஆடை கட்டுப்பாடு தொடர்பான விஷயங்கள் மிக கடுமையாக இருக்கின்றன. ஜீன்ஸிற்கு தடை, டிஷர்ட்டிற்கு தடை என்று கல்லூரிகளில் தடை செய்யக்கூடிய அடிப்படையான விஷயங்கள் அது ஒரு புறம் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல் சமீபத்தில் மகாராஷ்டிராவில் கூட ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்த இளைஞர்களை அவர்கள் இளம்பெண்களையும் ஆண்களையும் காவல்துறையினர் கைது செய்து வெளியேற்றிய சம்பவங்களை எல்லாம் கூட நாம் பார்க்கிறோம். இப்படியாக எதுவெல்லாம் ஒரு சமூகத்தில் நம்முடைய அரசியல் சாசனத்தின்படி அடிப்படையில் மனிதர்களுடைய உரிமைகளாக இருக்கிறதோ, கருத்தியல் உரிமையாக இருக்கிறதோ, கலை சுதந்திரமாக இருக்கிறதோ, இவற்றையெல்லாம் தடை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழுவும் கேட்டுக்கொண்டிருப்பதன் வாயிலாக ஒருபுறம் நீதிமன்றங்கள் மிக கடுமையான அழுத்தங்களுக்கு ஆளாகின்றன. பல சமயங்களில் பல தடைகள் என்பது அர்த்தமற்றவையாகவும், சில அமைப்புகள் ஒரு போலியான விளம்பரம் தேடிக்கொள்வதற்காகவும், சில அரசியல் ரீதியாக ஆதாயம் அடைவதற்காகவும், சமூகங்களை ஒரு குழுக்களாக பிளவுபடுத்துவதற்காகவும் தான் இந்த தடைகள் தொடர்ந்து கோரப்படுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்தில்தான் நீதிமன்றங்கள் இப்படி ஒவ்வொரு தடை வருகிற போதும் அந்த தடை சம்பந்தமான கண்டனங்களை தெரிவிப்பதோ அந்த தடைகளை நீக்குவதோ மட்டும் போதாது. இப்படி அர்த்தமற்ற விஷயங்களுக்காக அல்லது அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக, கருத்து சுதந்திரத்திற்கு விரோதமாக, தனிமனித சுதந்திரத்திற்கு விரோதமாக பிறப்பிக்கப்படக்கூடிய அத்தனை விதமான தடைகளுக்கும் நீதிமன்றம் தடை விதிக்க வேண்டும். பேன் டு பேன், அதுதான் நம்முடைய கோரிக்கை. அதாவது தடை விதிக்கிற இந்த அரசியலுக்கு ஒரு தடை விதிக்க வேண்டும், தடை விதிக்கிற இந்த பண்பாட்டிற்கு ஒரு தடை விதிக்க வேண்டும். தடை விதிக்கிற கோரிக்கைகளை முன்வைத்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிற வழக்குகளை ஆரம்பத்திலேயே அதனுடைய மெரிட் என்று சொல்வார்களே, அதனுடைய தகுதியின் அடிப்படையில் பல வழக்குகளை உடனடியாக தடை செய்ய வேண்டும், தள்ளுபடி செய்ய வேண்டும். மாறாக அந்த வழக்குகளை அனுமதிப்பதன் மூலமாக இதுபோன்ற சமூக சக்திகள் பிரபல்யம் அடையவும், அரசியல் ரீதியாக தடைகளை பயன்படுத்தக்கூடிய அதிகார வர்க்கத்தினர் தங்களுக்கு சமூகத்தை பிளவுபடுத்தவும் அது காரணமாகி விடுகிறது. எனவே தடைகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்பதை ஒரு கோரிக்கையாக நாம் வைத்து போராட வேண்டும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.